ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் தொடர்ச்சியாக ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த மீனராசியில் பிறந்த நபர்கள் நிறைய பேருக்கு அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. மீனராசிங்கிறது எளிதாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பேரெல்லாம் பார்த்தோம்னா நிறைய எஸ்ல வரும். இப்போ இந்த சரவணன், சங்கர், சாஸ்வின், இந்த மாதிரி சண்முகம், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் வரும். இதையும் தவிர தேன இப்போ இந்த தேவேந்திரன், இந்த மாதிரியான பெயர்கள்லாம் அதிகம் பொதுவாகவே இந்த தேவகுரு, தேவநாதன், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் மீனராசியில் வரும். எல்லோருக்கும் நல்லது செய்வது கணக்கென்று வரும் பொழுது நல்லது செய்வதற்கென்று யாருமே இல்லாத ஒரு அமைப்பு. இவருடன் பழகக்கூடிய பெண்கள் எல்லாருமே பொதுவாக இவர்களை நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள், அவர்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு. அது ஒரு மொபைல் ரீசார்ஜாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு வண்டி வாங்கக்கூடிய அது ஒரு மொபைல் ரீசார்ஜாக இருக்கலாம், இல்லை பிக்கப் ட்ராப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவர்களை நன்றாக உபயோகித்து விட்டு இவர்களுக்குன்னு வரும் பொழுது எந்த ஒரு நல்லதையும் செய்யாமல் கருவேப்பலை போல் நன்றாக உபயோகித்து பிறகு இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த சூரியன்கிறவர் இவர்களுக்கு கடனையும் கொடுக்கக்கூடிய நபர். அதிகமாக கடன் சுமைகளை தலையில் வைத்து திணறிக் கொண்டிருப்பவர்களும் இந்த மீனராசி ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம்.